ஏன்னா அரசியல் சூழல் வந்து வேறையா மாறிக்கிட்டு இருக்கு. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சூழல் இருந்துச்சு. அதிமுக தாவேகா கூட்டணின்லாம் பேசுனாங்க. அரசியல் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அண்ணா பேசுனது அந்த மொழி நடை, அதுக்கப்புறம் கலைஞருடைய மொழி நடை, நாவலர் நெடுஞ்செழியன் மொழி நடை, இதெல்லாம் ஒரு கூட்டம் வந்து அப்படி ரசித்த காலம் போய். பட் ஆந்திர மக்களை, தெலுங்கு பீப்புளை பொறுத்தளவுக்கு சினிமாவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் வெளியில் வந்து சொன்னீங்கன்னா, அப்படியா அப்படின்னா அப்படியே டிக்கெட் எடுக்கிற கவுண்டரோட திரும்பி போயிடுவான். ஹாய் விப்ளே நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வலைப்பேச்சந்தன் அவர்கள் முதல் பகுதி 2ஆம் பகுதியில் பேசின விஷயத்த இந்த 3ஆம் பகுதியில் பேச போகிறார். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ எப்படி ஜனநாயகனுடைய அப்டேட்டுக்கான விஷயம் வந்துடுவோம். பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் இப்போது ரிலீஸ் பண்ணக்கூடிய நம்ம ஜனநாயகன் இந்த படத்தை வந்து பொங்கல் அப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்டு அது வந்து தமிழ் பொங்கல் இல்லை, தளபதி பொங்கல் அப்படின்றது தான் விஷயமாக மாறப்போகுது அப்படின்றது ரசிகர்கள் எல்லாமே பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். தளபதி பொங்கல்னு வேற சொல்கிறீங்க. தளபதிக்கு பொங்கல் வச்சிட போகிறீங்க. ஏன்னா அரசியல் சூழல் வந்து வேறையா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சூழல் இருந்துச்சு. அதிமுக தாவேகா கூட்டணின்லாம் பேசுனாங்க. இன்றைக்கி தாவேகா வேற ஒரு திசையை நோக்கி போயிடுச்சு. அப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அதுக்குள்ளே தான் போகும். தாவேகா தனித்து விடப்படுமா, அதற்கான செல்வாக்கை அது அடைந்தே தீருமாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் தளபதி பொங்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த முறை வர்றது வந்து வெறும் தளபதி பொங்கல் இல்லை, சிவகார்த்திகேயன் பொங்கலும் சேர்ந்தே வருது. கண்டிப்பாக. ஆமாம், இந்த பராசக்தி படமும் அதே நேரத்தில் வர்றதுனால பொங்கலை ரெண்டாக பிரித்து தான் சாப்பிடணும். இல்லை எது காரப்பொங்கல் எது இனிப்பு பொங்கல்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்க சூழல். பட்டு இது வந்து ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் படப்பிடிப்பு பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் சுற்றுப்பயணம் மாநாடு அப்படின்னு இறங்க போகிறாரு. ஸோ ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த படம் திரைக்கு வரும்பொழுது இது வந்து ஒரு நிம்மதியாக வந்துருமா, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும்னு தெரில. ஏன்னா பராசக்தி வரப்போகுது. இப்போ பராசக்தி யார் வெளியிடுகிறார்கள்னா ரெட் ஜெயிண்ட்டுக்கு வேண்டப்பட்டவர்கள் வெளியிடுறாங்க. அந்த படத்தையே ரெட் ஜெயிண்ட் தான் வெளியிடுது. அப்போ ஒரு புறம் வந்து விஜய்க்கு எதிராக எவ்வளோ தேட்டர் போட போகிறாங்கன்னு தெரியல, விஜய் படத்துக்கு அதிக தேட்டர்கள் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ அங்கேயே ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகிடுது. எலெக்ஷனுக்கான ப்ரீ இது வந்து அங்கே தான் ப்ரீ ஃபைட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்குது. இதில் தேவையில்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து சிக்கிட்டாரோன்னு நமக்கு தோணுது. ரெண்டு அரசியல்வாதிகள் மோதும்போது நடுவில் இருக்கிற நியூட்ரல் வந்து நைஸாக கழண்டுக்கணும். ஆனால் இந்த நியூட்ரல் வந்து ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ அதில் சிக்கி என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரில. அண்ட் இதுக்கெல்லாம் ஒரு விஷயங்கள் கொஞ்சம் ஃப்யூச்சரில் யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க உடனே வந்து கார்ட்டூனில் போட்டுருவாங்க, ஏய் உனக்கிட்ட போய் கண்ணு கொடுத்த மாதிரி திருப்பி என்கிட்டே வச்சுட்டியாடா அப்படின்னு. ஸோ நம்ம ஆளுங்க அந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இதில் நம்ம ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறோம். இப்போ சிவகார்த்திகேயனை நம்பி ஒரு கன்னை கொடுத்தாரு, நீங்கள் போயிட்டு வாங்க சார், உங்கள் வேலையை நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சார். இது எல்லாமே அன்றைக்கி கைத்தட்டி கொண்டாடின இதே கூட்டம் தான் அதே சிவகார்த்திகேயனை உட்கார வச்சு சட்டைக்கு வச்சுக்கிட்டு இல்லையா? புரியுது சார், உண்மை. அப்போ இங்கே சூழல் வந்து என்ன வேணாலும் எப்போ வேணாலும் மாறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே விஜய் ரசிகர்கள் நாளைக்கு சிவகார்த்திகேயனை எப்படிலாம் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் இல்லையா? ஸோ இது எப்படி சமாளிக்க போகிறாருன்னு ஒன்றும் தெரியல. இன்னொன்று முழுக்க சிவகார்த்திகேயனை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு நிறுவனம் படம் எடுக்குது, அந்த பணத்தை சிந்தாமல் சிதறாமல் எடுக்கணுங்கிறது அவங்க நோக்கமாக இருக்கும். அப்போ பொங்கல் மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் டேஸில் இந்த படத்தை வெளியிட்டோம்னா நிச்சயமாக ஃபுல் ஆகுங்கிறது அவங்க கணக்கு. ஓகே. பொங்கல் தீபாவளியும் தான் நம்ம ஊரே வெறிச்சிடுறது. எல்லாம் சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. சென்னை வந்து வெறிச்சோடி தானே கிடக்கு. ஸோ அப்போ வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் மோடு வந்துடும். எல்லாருக்கும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்தே ஆகணுங்கிற இதில் இருப்பாங்க. அப்போ இந்த படம் வந்தாலும் ஓடும், அந்த படம் வந்தாலும் ஓடுங்கிறது அவங்க கணக்கு. அப்படி தான் அவங்க வராங்க. இதில் நடுவில் போய் முடியவே முடியாது. அப்படிலாம் சிவகார்த்திகேயன் தடுத்தாலும் நடக்க போதா என்ன? ஸோ அதனால் அவர் வந்து என்ன நடக்குதோ இறைவன் சித்தம்னு ஒதுங்கி தான் நிற்பார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒய் ப்ரோ வாட் ப்ரோ அந்த அது நடுவில் இங்கிலீஷ்லாம் நிறையா பேசினார். அதான் சொல்கிறேனே, இப்போ என்னென்னா அரசியல் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அண்ணா பேசுனது அந்த மொழி நடை, அதுக்கப்புறம் கலைஞருடைய மொழி நடை, நாவலர் நெடுஞ்செழியன் மொழி நடை, இதெல்லாம்
ஒரு கூட்டம் வந்து அப்படி ரசித்த காலம் போய் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பேசுகிறத நம்ம கேட்டோம்ல. அவர் மணிக்கணக்கில் பேசினா கூட கண்டென்ட் இருக்கோ இல்லையோ அவர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கேட்கணும்னு கேட்டோம்ல. அப்போ சுவாரஸ்யமான மொழி நடையிலிருந்து சுவாரஸ்யமற்ற மொழி நடையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அடுத்து வந்து இன்றைக்கி யூத்து ஜென்ரேஷன் பேசும்போதே ஆங்கிலம் கலந்து பேசணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்கள ஈர்ப்பது மாதிரி நம்ம பேசுவோம்னு தமிழையும் ஆங்கிலமும் கலந்து ஒரு அரசியல் உரை நிகழ்த்துறாரு. இதெல்லாம் வந்து கரெக்டான பல்ஸ். இந்த சின்ன பசங்களே எப்படி கவரணுமோ அப்படி கவர்றாரு அவர். அப்போ அரசியலுடைய ட்ரெண்டு அந்த ஸ்டைலு எல்லாமே மாறுது. அப்போது அவருடைய பையன் ஜசன் இப்போ அவருக்கான படப்பிடிப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் அவருக்கான கதாநாயகி தேர்வு பண்ணிட்டாரா இல்லை அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காரா? பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஜதி ரத்னலுன்னு தெலுங்கில் ஒரு படம் வந்து ஆமாம், அந்த படத்தில் நடித்த ஃபரியா அப்துல்லான்னு ஒரு பொண்ணு. அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அவங்க விஜய் ஆண்டனியோட வள்ளிமயிலுங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் விரைவில் ரிலீஸ்க்கு வரப்போகுது. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அந்த படம் இவங்க தான் கதாநாயகன். ஓகே சார். இவர் விஜய் ஆண்டனின்னு சொன்ன ஞாபகம் வருது சார். இப்போ அவருடைய படங்கள் கூட அடுத்து ரெடியாக நிற்கிது. அந்த படத்துக்கான சில அப்டேட்ஸ். அவர் வந்து இப்போது வரிசையாக ஒரு 2-3 படம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ககனமார்க்கன்னு ஒரு படம் வரப்போகுது. ஸோ அது மாதிரி அவர் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவருடைய அக்கா பையனை அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அது மாதிரி வந்து அடுத்த தலைமுறை நம்ம இருக்கும்போது நமக்கு பின்னால் ஒருத்தரை கொண்டு வருவோமேன்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வராங்க. அது நல்லது தான். அடுத்தடுத்து சினிமா தெரிந்தவர்கள் தெரிய வச்சு உள்ளே கொண்டு வர்றது எல்லாம் நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் அவருக்கு என்னென்னா ஹீரோவாக நடிக்கணும்னு நடித்தார். சில படங்கள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ரைட்டு நம்ம வந்து முழு நேரம் வெறும் நடிப்பை மட்டுமே நம்பாமல் இன்னொரு பக்கம் இசைக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். நடுவில் கொஞ்ச நாள் இசையமைக்காமல் இருந்தார். மீண்டும் இசையமைக்கலாம்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம தமிழ் பிரச்சனையை தாண்டி வந்து பக்கத்து மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டி அண்டு இந்த தெலுங்கானாவில் நடந்த ஒரு சில பிரச்சனைகள். ஸோ அங்கே என்ன ஒரு சில சலப்பு சார்? தெலுங்கானாவை பொறுத்தளவுக்கு ரேவந்த் ரெட்டி வந்து சமீபத்தில் இந்த புஷ்பா 2க்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அவரை வந்து ஏதோ சினிமாவுக்கு எதிரி மாதிரி சித்தரிக்குது. பட் அவருக்கும் இங்கே ஒரு கணக்கு இருக்கும்ல. இப்போ சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தால் நம்ம வந்து ஆட்டங்காணுவோங்கிறது நீண்ட காலமாக மாநிலம் மொழி எல்லாமே வேறையாக இருந்தாலும் சித்தாந்தம் ஒன்றா தான் இருக்குது. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஒரு பவன் கல்யாண் வந்த மாதிரி ரேவந்த் ரெட்டியாகி எனக்கு எதிராக யாரோ ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு அவர் தெளிவாக இருக்கார். ஸோ அதனால் சில முடிவுகளை அவர் எடுக்கிறார். அது திரைத்துறைக்கு எதிராக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆந்திர மக்களை தெலுங்கு பீப்புளை பொறுத்தளவுக்கு சினிமாவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் வெளியில் வந்து சொன்னீங்கன்னா அப்படியா அப்படின்னா அப்படியே டிக்கெட் எடுக்கிற கவுண்டரோட திரும்பி போயிடுவான். அந்த படம் நல்லா இல்லை போல இருக்கு. அங்கே அப்படி கிடையாது. ஏன் நல்லா இல்லைன்னு உள்ளே போய் பார்ப்பான். சூப்பர் சார். ஸோ அப்படி வந்து அங்கே ஒரு ரசிகர் இருக்குது, ஆடியன்ஸ் இருக்குது. இப்போ அவங்களையும் சினிமாவையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஸோ அங்கே வந்து ஒரு அரசு சினிமாவுக்கு எதிராக ஒரு சில கெடுபிடிகளை எடுத்ததுன்னா அந்த அரசுக்கே ஆட்டங்காண்கிற சூழல்லாம் வரும். ஸோ அது ரேவந்த் ரெட்டி தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாருன்னு தெரில. பட் அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. நம்ம அந்த ஊர் அரசியலை இங்கேருந்து உட்காந்து கணிக்க முடியாது, பேசவும் முடியாது. நான் பொதுவாக சொல்கிறேன். உண்மைதான் சார், உண்மை சார். அப்போ இந்த மாதிரியான ஒரு சலசலப்புக்கு மத்தியில் வந்துட்டு அடுத்து வந்து இப்போ நம்ம திரைப்படம் ஏதாவது எடுக்கணுன்னாலும் இப்போ நம்ம ஹைதராபாத் தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தொடர்புபடுது. இப்போது ஜெயிலர் படப்பிடிப்பு எப்படி போயிட்டுருக்கு, அதில் வந்து கார்த்திக் சுப்ராஜும் லோகேஷ் கனகராஜும் அங்கே போய் சந்திச்சிருக்காங்க. ஒருவேளை எதுவும் படப்பிடிப்பில் அவங்களும் இணைக்கப்பட்ட எது காட்சிகள் இருக்கா? இல்லை. இப்போ என்னென்னா இப்போ 2 பேர் சந்தித்தா உடனே நம்மளே பல முடிச்சுக்களை போட்டு இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு சொல்லிடுறோம். அப்படி ஒன்றும் கிடையாது. அவரும் நண்பர்கள் ஏதோ படப்பிடிப்பு தளத்தில் சந்திக்கலாம்னு நினச்சி வந்திருக்கலாம். அவர் இன்னொன்று என்னென்னா பேட்ட படத்துக்கு பிறகு மீண்டும் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருக்குது. ரஜினிகிட்ட தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கார். ஒருவேளை ரஜினி வந்து வாங்கலாம் ஷூட்டிங்கில் ஃப்ரீயாக தானே இருக்கேன் வாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். ரைட். அப்போ அங்கே சந்தித்த அந்த தகவல்கள் வெளியில் வந்திருக்கலாம். பட் என்ன பேசுனாங்கங்கிறத நமக்கு உறுதியாக தெரியல. இப்படி இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். மற்றபடி ஜெயிலர் படப்பிடிப்பு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு. ஓகே சார்.
இப்போ இதில் வேற யாராவது புதுசாக சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது புதிய இல்லை அதுதான் எல்லாமே ஏற்கனவே ஃபிக்ஸர் தான். ஆமாம். ஓகே சார், ஓகே. அப்போ நயன்தாரா அவங்களுடைய இந்த மூக்குத்தி அம்மன் பற்றி கொஞ்சம் பேசணும் சார். அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சா சார்? ஏன்னா ஒருத்தர் 3 திசையை பார்த்துக்கிட்டாங்க, 4 பேர் இருந்தால் 4 திசையை பார்த்துருப்பாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, இப்போ நயன்தாரா மாதிரி ஒரு நடிகையை வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி பெரிய சவாலாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஏதோ அவங்கள நம்மளால தான் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற முடியும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானே சார்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லது, இன்னொருத்தரை உறுத்தாத வரைக்கும் அது நல்லது. சரி, அதுக்காக அவங்க சில வேலைகள்லாம் செய்கிறாங்கல்ல. சரி சரி. அது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. படப்பிடிப்புக்கு நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன், இங்கே தான் நீங்கள் ஷூட்டிங் நடத்தணும், எனக்கு இத்தனை பேர் பாதுகாப்பு வேணும், என்னுடைய அசிஸ்டன்ஸுகளுக்கு நீங்கள் தினந்தோறும் இவ்வளோ கொடுக்கணும், எனக்கு என்ன ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டல் ரூம் போடுறீங்களோ அதே ரூமுக்கு பக்கத்து ரூம் வந்து இவங்களுக்கு போடணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலைமைக்கு தாங்கிக்க முடியல. பெரிய தொகையாக இருக்குது. அந்த காசை வச்சு இன்னொரு படம் எடுக்கிறாங்கிற சூழல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன், மூக்குத்தி அம்மனில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துச்சு, அது குஷ்பு இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளராக அது அவங்க கடமை. ஆமாம் இருக்குங்கன்னா ஃபர்தராக ஷூட்டிங் நடக்காது. ஆமாம் சார், ஆமாம். அதனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க பாட்ட ஒரு எவ்வளோ காமாக ஷூட்டிங்கில் இருக்காங்க, ஏன் அப்படிலாம் பேசுகிறானுங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். அது எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க அந்த படத்தை உருப்படியாக எடுக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறாங்க. பட் அது நம்ம வந்து சொல்லிட்டு போகட்டும்னு நம்ம வந்துட வேண்டியதான். அதை கடந்து தான் வரணும். மற்றபடி வந்து அந்த படத்தை குறித்த நாளில் நயன்தாராவை வைத்து முடிச்சிட்டாங்கன்னா பெரிய விஷயம். ஓகே ஓகே. ஏன்னா இப்படி கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த பக்கம் விஜயகாந்த் சாரை பற்றி நினைவு கூறுற மாதிரி ஒரு சீனை சொல்லிவிட்டீங்க. ஏன்னா இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயம், எனக்கு என்ன ஒரு முன்னுரிமை தரீங்களோ அது மாதிரி நான் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை தர சொல்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி நயன்தாரா சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வாதமாக இருந்தாலும், இங்கிட்டு அப்படியே விஜயகாந்த் சார் என்ன விஷயம் இருந்தாலும் சரி ஷூட்டிங்கில் எல்லாமே வந்து சமமாக தான் இருக்கணும், ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இல்லைங்க, அவர் வந்து தயாரிப்பாளருக்கு செலவு வைக்க மாட்டார். இவங்க செலவை தவிர வேறு ஒன்றும் வைக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ அவர் வந்து இப்போ பொள்ளாச்சிக்கோ அல்லது வேறு எங்கேயாவது அவுட்டோர் ஷூட்டிங் போனாலோ அவர் சொல்லுவாரான், இந்த ஊரில் வந்து ஒரு சாதாரண லாட்ஜை பாரு, இங்கே இருக்கிறதுலே பெரிய லாட்ஜாக பார்த்து எனக்கு ரூம் போடாத அப்படின்பாரேன். சார் நீங்கள் படத்தோட ஹீரோ சார், நீங்கள் பெரிய ஹோட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னா நான் இருப்பேன்யா. ஆனால் என்னோடு நடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, விஜயகாந்துக்கு மட்டும் நீ அங்கே ரூம் போட்டு கொடுத்த, எங்களுக்கெல்லாம் இங்கே போடுறியான்னு கேட்பாங்க. அப்போ உனக்கு தேவையில்லாத செலவாகும், நீ எல்லாருக்கும் அங்கே போடணும். என்ன நீங்கள் நான் ஒரு நடுத்தர ஹோட்டலுக்கு மாற்றிட்டேன்னா உனக்கு செலவுக்கு கஷ்டம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் என்ன ஒரு சாதாரண ஹோட்டலில் போடு. கண்டிப்பாக நீ ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கு ஆளாக மாட்டேன். அவ்வளோதான். அது பொதுவாக சிக்கனமான ஒரு நடவடிக்கை தானே சார். அதனால் அவர் இருந்த காலம் வேறு. ஆனால் இன்றைக்கி ஒரு சாதாரண நடிகையே அப்படி இருக்காங்க. ஒரு படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஹீரோவை வச்சு தான், எப்பவும் ஹீரோயினை வச்சு இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை வச்சு தான் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சுந்தர்சி நயன்தாரா மூக்குத்தி அம்மன்கிற டைட்டிலுக்கு தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ், ஒரு என்கொயரி இருக்கும். வெறும் நயன்தாரா நடித்து வேறு யாரோ ஒரு டைரக்டர் பண்ணாருன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. இப்போ சுந்தர்சிக்கு இங்கே ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது, அவர் வெற்றி படங்களாக கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பெரிய நிறுவனம் தயாரிக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே பெரிய ஹிட் அடித்த மூக்குத்தி அம்மன்கிற தலைப்பு. ஸோ இதெல்லாம் தான் அதில் கூடுதல் ப்ளஸ். இது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய வன்முறையாக. கரெக்டு கரெக்ட். ஸோ இறுதியாக சில விஷயம் பார்க்க போகலாம் சார். சமந்தா, ஏன்னா இந்த இதோட காம்பினேஷன் பார்க்கும்போது சமந்தாவை நம்ம ரொம்ப நீண்ட காலமாக வந்து மறந்தாச்சு இல்லை, நிறைய ரசிகர்கள் இன்ன வரையும் அவங்களுக்கு இருக்காங்க. சமீப காலத்தில் சோஷியல் மீடியாவில் நிறைய ரசிகர்கள் வந்து அவங்க எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் சமந்தாவுடைய இவ்வளோ லாங் டைமுக்கான கேப் என்ன? அவங்களுக்கு தொடர்ந்து உடல்நல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நடித்து பார்க்குறாங்க. இப்போ அவங்களால இந்த படத்துக்கு எந்த லாஸும் வந்துடக்கூடாது. ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியாதுங்கிற சூழல் வந்தால் கூட படுத்துக்கிட்டே டப்பிங் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு படத்தில் நடிக்கிறவங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இயற்கை வந்து தொடர்ந்து இடையூறு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதை அடித்து உடச்சி ஜெயிச்சு ஒரு பெண் உசைனியை தான் அவங்க நிற்கிறாங்க எப்போவுமே. மீண்டும் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த உற்சாகத்தை ரசிகர்கள் பல்லாவரத்து பொண்ணு ஆமாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பெரிய துணிச்சல் தான், நிச்சயமாக அதெல்லாம் பாராட்டணும். ஓகே சார், சிறப்பு சார். ஸோ இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து தெரியாத விஷயங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி சார். நன்றி.
ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தார். இந்த 3 பகுதிகளையும் 3 விதமான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்து என்ன தகவல்கள் புதுசாக சொல்ல போகிறாருன்றதை வரப்போகிற நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நைசன். சேட்டா.